நம்ம கீரைய ஏன் கடைஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, பொதுவாவே நார்மலா நம்ம கீரைய இன்டேக் எடுத்துக்கிறப்போ, மோஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கீரை கலர்லயே கிரீன் கலர்ல மோஷன் போக ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னா, சரியா டைஜஷன் ஆகாம நம்மளுக்கு மோஷன் போகும். கீரைய நம்ம சின்ன சின்னதா நம்ம அரிஞ்சு போட்டு, ஒரு பருப்பு போட்டு, தக்காளி போட்டு, நம்ம வேக வச்சு, நம்ம அப்படியே சாப்பிடுறோம் அப்படின்னா, அதில ஒரு 10% 20% தான் சத்துக்கள் நம்மளுக்கு உறிஞ்சப்படும். இதே கீரைய நம்ம நல்லா வேக வச்சதுக்கப்புறமா, அத ஒரு மண்பானையில போட்டு, நல்லா மத்த வச்சு, நல்லா மசிச்சு, நல்லா கடைஞ்சிரணும். நல்லா கடைஞ்சிரணும். நல்லா மையா கடைஞ்சிரணும். அந்த கடைஞ்ச கீரைய நம்ம சாப்பிடுறப்போ, கீரையோட சத்துக்கள் முழுசும் நம்மளுக்கு அப்சார்ப் ஆகும். 80-90% சத்துக்கள் நம்மளுக்கு ஃபுல்லாவே நம்மளுக்கு அப்சார்ப்ஷன்ஸ் நடந்துரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு மோஷன் போறதும் நம்மளுக்கு இறுக்கமா போகாம, நல்லா எலகலா நம்மளுக்கு மோஷன் போகும். கீரைய நம்ம மைன்யூட்டா நானோ பார்ட்டிகிள்ஸ் மாரி நல்லா நம்ம கடைஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான், அதோடைய முழு சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். சும்மா நம்ம அவிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, ஒரு 10%லேருந்து 20% தான் சத்துக்கள் கிடைக்கும். அதனால எப்போதுமே கீரை சாப்பிடுறப்போ, நல்லா மைய கடைஞ்சு, அதுக்கப்புறமா கீரைய சாப்பிடுங்க.